சுந்தரருக்கு ஏதோ ஒன்று அறிய கிடைத்திருக்கிறது இந்த சேத்திரத்தில். அதை நினைத்து நினைத்து உருகிறார். பல்வேறு பாடல்களை இவர் புனைந்துள்ளார். ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்றும் முன் நீ சொன்ன பெருஞ்சொற்பொருளை ஆள் நினைத்திடில் அடியேன் அருங்கரணம் கரைந்தூழியல் இன்புறுவது காண் உயர் கருணை பெருந்தகையே என்று சுந்தரர் அழகாக பாடியுள்ளார். ஏழு இசை என்பது 7 சுரங்கள், சரிகம பதனி. அது மட்டுமல்ல, இசையே 7 உலகிற்கு உரியது என்றும் பொருள் கொள்ளலாம். இசை பயனாய், இசையை பாடினால் மட்டும் போதாது, அதை நுகர வேண்டும் அல்லவா? அந்த இசைக்கு ஏதாவது பயன் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும், நாம் நினைத்த எல்லாம் கிடைக்க பெற வேண்டும். இசை பயன் இருக்க வேண்டும். இசை பயனாக யார் இருக்கிறார்? ஆரூரில் இருக்கும் ஆரூரன் இருக்கிறான் என்று ஆரூரனால் பாடப்பட்ட இந்த பாடல். அமுதாய், இனிய அமுதம். அமுதம் என்றால் நமக்கு வாழ்நாளில் என்றுமே துன்பம் வராது இருப்பதற்காக நமக்கு குடிக்க அருந்த தரப்படும் பானமாகும் அமுதம். இப்படி அமுதமாக இருப்பது இறைவன், என்னுடைய தோழன், உற்ற தோழன். அதனால்தான் பித்தா பிறைசூடி என்று முதல் பாடலிலேயே தன்னுடைய தோழனை குறிப்பிடுகிறார். நம்ம ஃப்ரெண்ட மாத்திரம்தான் பொட பைத்திக்காரா அப்படின்னு திட்ட முடியும், கூப்பிட முடியும், எல்லாரையும் சொல்ல முடியாது. ஃப்ரெண்டுனா ரொம்ப க்ளோஸ் இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய தோழன் இறைவனுடைய தோழன் சுந்தரர், சுந்தரனுடைய தோழன் இறைவன். அவருக்கு கல்யாணத்துக்கு காதல் தூது கூட போனவர் இவர் தான், இறைவன் தான். என்னுடைய தோழனுமாய் என்று முன்பு நீ சொன்ன பெருஞ்சொற்பொருளை, நீதான் பெருஞ்சொல். என்ன? பித்தா. அவரே சொல்றார். யாரு? இறைவன் தான் முதல்ல பித்தான்னு சொல்றார். என் பித்தன் என்று எடுத்துப்பாடு என்று குறிப்பிடுகிறார் என்று சேர்க்கிறார், சொல்கிறார். சோ முதல்ல பித்தா என்று கூறுவது சுந்தரர் அல்ல, இறைவன் தான் எடுத்துக் கொடுத்தான் பித்தா என்று, தோழனாக எடுத்துக் கொடுத்தான். அவ்வாறே தோழனாக சுந்தரரும் பாடினார் பித்தா என்று. அவர் எடுத்துக் கொடுத்த பெரிய சொல்லின் பொருளை ஆழ நினைந்திடில், ஆழமாக யோசித்தால் அடியேன், அதாவது நமக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் அவர் பாடியிருக்காரு. இறைவனை தோழனை நினைச்சோம்னா நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்துப்போம். நல்லது கெட்டது நம்ம மனத்தில் தோன்றும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வோம். என்ன ஆகும்? இப்ப என்ன சொல்றாங்களா, சைக்கலாஜிக்கலி எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும், அப்பதான் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும். அந்த ரிலீஃப் கொடுக்கக்கூடியவர் யார்? ஆரூரன், தியாகேசன். அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அருங்கரணம், அருமையான பொறிகள் எல்லாம் கரைந்து ஊழிக்காலம் வரை இன்பம் நமக்கு உயர்ந்த கருணையோடு இறைவனால் கிடைக்க பெறும். மிக அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு சுந்தரர் இந்த ஏழிசையாய் என்ற தேவாரத்தில் அளித்துள்ளார். நமக்கு தெரியும், கண் பார்வை நமக்கு இப்ப எல்லாம் எங்க பாரு கேட்ராக்ட் அதெல்லாம் இருக்கு. கண் பார்வை குறைபாடா? நீங்கள் நினைக்க வேண்டியது திருவாரூரில் வாழும் இறைவனை நினைக்க சுந்தரர் பாடிய நீலா அடிமை என்ற பாடலை, இப்படி பாடலையும் நினைக்க வேண்டும். திருவாரூர் தேரில் 400க்கும் மேற்பட்ட மரச்சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன. புதிய தேர் 1930ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. பிறகு அந்த தேர் தான் இன்று வரை நம் பயன்பாட்டுக்கு உள்ளது. பெல் நிறுவனம் தான் இதற்குரிய இயந்திரங்களை அமைத்து கொடுத்தது. இயந்திரங்களுடன் ஆழித்தேர் வடமும் பிடிக்கப்படுகிறது. ரெண்டும் வேணும் இல்லையா? இயந்திரம் மாத்திரம் இருந்தால் போதாது, நமக்கு மனித பலம் அந்த அளவுக்கு இழுக்க முடியவில்லை அந்த தேர் வடத்தை பிடித்து. அதனால்தான் இயந்திர பலம். இவ்வாறு தியாகேசனுடைய தேர் இழுக்கும் பொழுது அவன் ஆடுகின்றான். அங்க நீங்க பாருங்க, அந்த தோற்றத்தை பாருங்க. இறைவனுடைய தேர் அசைந்து ஆடுகிறது. திருவாரூர் தேர் போல ஆடி அசைஞ்சு வர. ஏன்னா ஜனக்கூட்டம் ரொம்ப ஃபாஸ்டா வர முடியாது. திருவாரூர் தேர் மாதிரி மெதுவா வராது. ஏன்னா ஜனக்கூட்டம் இருக்கிறதுனால மெதுவா தான் வரும். ஏன்னா எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும் இல்லையா? அவரு தரிசனம் கொடுத்துட்டே வரப்போ அவர் எப்படி ஆடி அசைஞ்சுதானே வருவார். மெல்லத்தான் வர முடியும், ஃபாஸ்டாலாம் வர முடியாது. அப்படி வரப்போ இந்த தேரோட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது? சர்வ பரிகார தோஷங்களையும் இந்த தேரோட்டத்தை நாம் பார்த்தால் அது நீக்கும். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மிக அருமையான ஒரு தேர் இந்த தேர். இந்த தேர்ல என்னெல்லாம் இருக்கு?
தேரில் கொடிமரம் கட்டப்பட்டுள்ளது. ரொம்ப அழகா டெக்கரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது இந்த திருவாரூர்ல இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா பஞ்சமுக வாத்தியம். 5 பூதங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த 5 பூதங்களை ரெப்ரசன்ட் பண்ற விதமா பஞ்சமுக வாத்தியம் இருக்கிறது. இங்க மாத்திரம்தான் இருக்கு. அதே மாதிரி குடமுழா அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்கு. இந்த வாத்தியங்கள் மட்டுமல்ல, பிற வாத்தியங்களும் இங்க திருவாரூர் தேர் அசையும் பொழுது இசைக்கப்படும். மிக புகழ்பெற்ற இந்த தேரை பற்றி என்னவெல்லாம் எல்லாரும் சிறப்புறதான் சொல்லியிருக்காங்க. ஆடித்தேர், அசைந்து வரும் தேர், உலக புகழ்பெற்ற தேர். இந்த திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பேர் வடம் பிடித்து இறைவனை வழிபடுகின்றனர். வேண்டிப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இதை நடந்ததுன்னா நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. அதாவது சைவ சமயத்தின் தலைமை பீடமாக எது முதல்ல நமக்கு சொல்ற சிதம்பரம். ஆனா சிதம்பரம் கோவிலை விட பழமையான, தொன்மை வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் தியாகராஜ சுவாமியின் ஆலயம். இந்த ஆலயத்தின் தேர் நடைபெறுகிறது, பார்த்து மகிழ்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.